கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நேரத்துக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் நல்லவராக, வல்லவராக, வாக்கு மாறாத தேவனாக எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவர் நீர் உண்மையுள்ள தேவன். நீர் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ அதிகாரம் உள்ளவர். நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். நீர் எங்களோடு கூட இருந்து இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்தீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த உன்னதமான ஆண்டவர் தொடர்ந்து நீர் எங்களை நடத்துவீராக. வந்த எல்லார் மேலும் உம்முடைய காயப்பட்ட கரத்தை நீட்டி தொடுவீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தது நல்லது என்று உம்முடைய மக்கள் கண்டுகொள்ளும்படியாக கர்த்தர் உம்முடைய மக்களுக்கு தேவையான அத்தனை நன்மைகளை நீர் கூட்டி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட நீர் பேசும்படி ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றும், எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும், எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்தும் ஆண்டவரே. கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். நாம் நின்ற வண்ணமாகவே சற்று நேரம் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தை கடந்து செல்வோம். இந்த அருமையான இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கூடி வரும்படி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த உன்னதமான கிருபைக்காக நாம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. நன்றியோடு துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளெல்லாம் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி கிருபையை தந்து சுகத்தை தந்து நல்ல ஆரோக்கியத்தை தந்து நம்மை அவர் நடத்தி வந்திருக்கிறார். இந்த மாலை நேரத்தில், குளிர்ச்சியான இந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் நாம் கூடி வந்து அவரை நோக்கி பார்க்க, அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்க்க கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கிற இந்த கிருபைக்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைகளை நினைத்து உம்மை துதிக்கிறோம், உம்முடைய தயவை நினைத்து உம்மை துதிக்கிறோம், உம்முடைய அன்பை நினைத்து உம்மை துதிக்கிறோம். உம்முடைய மகிமை உள்ள பிரசன்னத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் எங்களோடு கூட சர்வ வல்லமை உள்ளவராய், சர்வ அதிகாரம் உள்ளவராய் நீர் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நடத்துகிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பலனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய அடைக்கலமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய கேடகமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை சத்துருக்களின் கைக்கு விலக்கி மீட்டெடுக்கிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற எங்கள் உன்னதமான ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத மகா பெரிய தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணினீரே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போன நேரங்களிலெல்லாம் எங்களை தைரியப்படுத்தி பலப்படுத்தி பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை நீர் நடத்தி வருகிறீரே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் ஆண்டவருடைய கரம் எங்களை தாங்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல சொல்லுங்க, என் காலை சறுக்குதலுக்கும் என் ஆத்துமாவை அழிவுக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் விலக்கி மீட்ட கர்த்தர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில பெரிய காரியங்களை செய்து நம்மை அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறாரே, அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வினாடி கர்த்தர் நம்மை கைவிட்டிருந்தாலும் நாம் இந்த உலகத்தில் என்றைக்கோ அழிந்து போயிருப்போம். கர்த்தர் நம்மை கைவிடாதபடி காத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு முன்னாலே நடந்து போகிற தேவன். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது போல இஸ்ரவேல் ஜனங்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி தூணாகவும் அவர்களோடு கூட கடந்து வந்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எந்த இடத்திலும் சோர்ந்து போய் விழுந்து போய் நின்று விடாதபடி கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உதவி செய்த எபனேசர் இனிமேல் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் நம்மோடு கூட இருக்கிறாரே, அதற்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. கலங்கி நின்ற சூழ்நிலைகளிலே கர்த்தர் நம்முடைய கண்ணீரை துடைத்தாரே, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு வந்த பொழுதும் ஆவியானவர் அவனுக்கு எதிராய் கொடியேற்றினாரே,
அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் மட்டும் எங்களோடு கூட இல்லாதிருந்தால் நாங்கள் என்றைக்கோ விழுந்து போயிருப்போப்பா. கர்த்தர் எங்களை பாதுகாத்து நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நம்முடைய எல்லா கவலைகளையும் பாரங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இறக்கி வைப்போம். வேதம் சொல்லுகிறது போல அவர் நம்மை விசாரிக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த இடத்துல வரும்பொழுது பலவிதமான தேவைகளோடு வந்திருக்கலாம், எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு ஒரு நன்மை நடக்குமா என்ற எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. எல்லாம் செய்ய வல்லவராய் நம்மோடு கூட இருக்கிற இந்த உன்னதமான ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட். உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. திரும்ப சொல்லுங்க, உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை நடத்திட, உம்மை போல என்னை தாங்கிட யாரும் இல்லையே, இயேசுயா யாரும் இல்லையே, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை நடத்திட, உம்மை போல என்னை தாங்கிட யாரும் இல்லையே, இயேசுயா யாரும் இல்லையே, உம்மை போல. ஹல்லேலூயா. உம்மை போல நல்லவர் ஒருவரும் இல்லப்பா. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல என்னை நேசிக்க, உம்மை போல என்னை போஷிக்க, உம்மை போல என்னை ரட்சிக்க யாரும் இல்லையே, இயேசுயா யாரும் இல்லையே, உம்மை போல என்னை நேசிக்க, உம்மை போல என்னை போஷிக்க, உம்மை போல என்னை ரட்சிக்க யாரும் இல்லையே, இயேசுயா யாரும் இல்லையே, உம்மை போல நல்ல தேவன். ஹல்லேலூயா. உம்மை போல ஒருவரும் இல்லப்பா. நீர் ஒருவரே எங்களுடைய நம்பிக்கையாய், எங்களுடைய அடைக்கலமாய், எங்களுடைய கண்மலையாய், எங்களுடைய கோட்டையாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யாரும் இல்லையே,
போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் நல்லவர், உம்மை போல ஒருவரும் இல்லப்பா, உம்மை போல ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நாங்கள் எப்போது நம்புகிற நம்பிக்கையாய் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உம்மை போல எங்களை காத்திட, உம்மை போல எங்களை நடத்திட, உங்களை போல எங்களை தாங்கிட ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நீர்தான் எங்களை இதுவரைக்கும் நடத்தினீர், தாங்கினீர், எங்களை பலப்படுத்தினீர், எங்களை இதுவரைக்கும் காத்து நடத்துகிறீர். உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த அருமையான நேரத்திலும் உங்கள் யாவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவர் நமக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நமக்கு போதுமானவராக, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இந்த நேரத்திலும் சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது 13வது வசனம். யோவான் 1:12-13. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷத்தினுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்பொழுது இந்த யோவான் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஒரு மனிதனை அடையாளம் காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். யார் அவருடைய பிள்ளைகள் என்ற ஒரு கேள்வி எழும்புமானால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறது. 1 யோவானின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கிற ஒரு அருமையான வார்த்தை, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று சொல்லுகிறது. அப்போ இந்த விசுவாசத்தை குறித்து வேதம் அடிக்கடி சொல்லுகிறது. காலையில் நாம் அதைத்தான் சிந்தித்தோம். அழைத்த ஆண்டவர் மேலே நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தின் அடிப்படையில் கட்டப்படுகிறது. ஆண்டவரை விசுவாசிக்கிற மக்கள், அருமையானவர்களே, இந்த இடத்துல சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறது. அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது விசுவாசத்தை குறித்து இங்கே சொல்லுகிறது. விசுவாசம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை தான். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. ஆண்டவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இரட்சகர் என்று விசுவாசிக்கிற ஒரு கூட்டம். இன்றைக்கு அநேக நேரங்களில் நமக்கு பேர் என்ன தெரியுமா? விசுவாசிகள் அப்படின்ற பேர் தான். ஆனால் நிறைய நேரங்களில் ஆண்டவர் யார் என்பதை உணராத அறியாத கூட்டமாக இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் யார் கேட்டு பாருங்க, இயேசு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய போட்டு குழப்புவாங்க. ஆனால் பைபிள் ஒரே வார்த்தை சொல்லுது, அவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அவரை அறிந்தவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள். அப்போ இன்றைக்கு அருமையான தேவஜனமே, இந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோமரின் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த விசுவாசத்தை குறித்து அவர் சொல்லுகிறார்.
அந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது 10ஆம் அதிகாரம் 9-10 சொல்லுகிறது. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லுகிறது. அப்போ இந்த விசுவாசம் நமக்குள்ள எப்படி வருகிறது என்று நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அருமையானவர்களே, ஆண்டவராகி இயேசுவினுடைய சிலுவை மரணத்தையே இன்றைக்கு கேள்விக்குறியாக்கி இருக்கிற ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறது. அவங்க சொல்றாங்க, இயேசு சிலுவையில் மரிக்கவில்லை, அவர் மயங்கி விட்டார். ரொம்ப பயங்கரமான ஒரு சூழ்நிலை. இயேசு சிலுவையில் மரிக்கவில்லை, அவர் மயங்கி விட்டார். அவர் மரித்து போனார் நினைச்சு அவரை கொண்டு போய் கற்பாறை அந்த குகையில் வைக்கிறார்கள். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சா. ஆகவே மயங்கி இருந்த இயேசு அந்த குளிர்ச்சியினாலே அவர் திரும்பவும் விழிப்பு எழுந்து விட்டார் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் சொல்லுது, இயேசு சிலுவையிலேயே தொங்கலை, அவர் சிலுவையில தொங்கினது போல காட்சி கொடுத்தார், அவர் கைது செய்யப்பட்டது போல காட்சி கொடுத்தார், அவர் மரித்தது போல காட்சி கொடுத்தார், அவர் உயிர்த்தது போல காட்சி கொடுத்தார். இப்படி சொல்ற ஒரு கூட்டம் இருக்குது. ஆனா ஆண்டோடைய வேதம் சொல்லுகிறது, யார் விசுவாசிக்கிறார்கள், எப்படிப்பட்ட விசுவாசம் என்று பார்க்கும்போது இயேசுவை கர்த்தராகி இயேசுவை வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். அப்போ இன்றைக்கு இந்த விசுவாசம் மிக முக்கியமானது. காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு நிறைய புரட்டு உபதேசங்கள் எழும்பி கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, நீங்கள் நான் அவருடைய பிள்ளைகள் நம்ம அப்பாவை சரியா அறிந்திருக்க வேணும், இல்லைங்களா? சரியாய் அறிந்திருக்க வேணும். இன்னைக்கு நிறைய காரியங்கள் நம்மை விசுவாசத்தை விட்டு வழுகி போக செய்கிற காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். பல நேரங்களில் நாம் அப்படிப்பட்ட மனிதர்களை சந்திக்கிற சூழ்நிலை வருகிறது. அதே போல யோவான் சொல்லும்போது 1 யோவானின் புஸ்தகம் நாம் வாசித்த வசனத்தின்படி 5:5 சொல்லுகிறது, தேவனுடைய குமாரனை விசுவாசிக்க வேணும். அல்லேலூயா. அந்த வசனத்தில் யோவான் சொல்லும்போது என்ன சொல்றார் பாரு, வாசிங்க. 1 யோவான் 5:5, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி. அப்போ அங்கே நான் பார்க்கிறோம், அவரை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறோம். ரோமர்ல பவுல் சொல்லுகிறார், அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறவர்கள். அப்ப இன்னைக்கு இந்த 2 அடிப்படை வார்த்தைகள் மிக முக்கியமானது. ஒன்று, அவர் தேவனுடைய குமாரன். 2வது, அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கும் ஜீவனோடு கூட நம்மிடத்தில் அவர் இருக்கிறார் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். ஏற்றுக்கொள்ளுதல் என்று நாம் பார்க்கும்போது அவரை சொந்தமானவராக வைத்து கொண்டவர்கள் என்று ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது. அவரை தங்களுக்கு சொந்தமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், இல்லையா? சொந்தமாய் ஏற்றுக்கொண்டவர்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது 16ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே இருதயம் திறக்கப்படுகிறதை குறித்து வேதம் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். 16:14, தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அப்போ ஒருத்தர் விசுவாசம் உள்ளவர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த இருதயம் என்ன பண்ணணும்? திறக்கப்படணும். நிறைய நேரங்களில் இருதயம் கடினப்பட்டு போயிருக்கிறது. என்னதான் வார்த்தைகளை கேட்டாலும் இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுட்டு போகிற கூட்டத்தை நாம் பார்க்கிறோம், இல்ல? ஆலயத்துக்கு வருவாங்க, நல்ல பாட்டு பாடுவாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல பிரசங்கம் கேட்பாங்க. ஆனால் கேட்டுட்டு வீட்டுக்கு போனாங்கன்னா என்ன கேட்டாங்கன்னு தெரியாது, இல்லை? ஒருத்தர் அப்படி தான் ஒரு பெரிய கூட்டத்துக்கு போனார். கூட்டத்துக்கு போயிட்டு அங்கே அந்த மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து தான் அந்த வீட்டம்மா, அவருடைய வீட்டம்மா கேட்டாங்க, என்னங்க கூட்டம்லாம் நல்லா இருந்துச்சா அப்படின்னாங்க. அவர் சொன்னார், அருமையான கூட்டம்மா,
எவ்வளோ ஜனம் வந்திருந்தாங்க தெரியுமா அப்படின்னு. அப்படியா, பிரசங்கெல்லாம் எப்படி இருந்துச்சு? பிரசங்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த லைட்டிங் செட் பண்ணியிருந்தாங்க பாருங்க, என்ன லைட்டு, எவ்வளோ லைட்டு போட்டிருந்தாங்க. நம்ம கேட்டாங்க, சரி அந்த பிரசங்கம் என்ன பண்ணாரு? அந்த பிரசங்கத்தை விடுமா, அங்கே வந்த கூட்டம் என்ன கூட்டம் தெரியுமா? அவங்கெல்லாம் அப்படி எல்லாம் ஒரு மனமாக கடவுளை துதிச்சாங்க. இந்தம்மா கேட்குறாங்க, சரிங்க அதெல்லாம் கரெக்டுங்க, அவர் என்னங்க பேசினாரு? அந்த பிரசங்கியார் ஒரு கதை சொன்னார் பாரு, என்ன அப்படியே உள்ளம் உடஞ்சி போச்சு அந்த கதை. இந்தம்மா திரும்பவும் கேட்குறாங்க, அதெல்லாம் கரெக்டுங்க, என்ன பிரசங்கம் பண்ணார் அதை சொல்லு, சுற்றி சுற்றி சொல்லாத, என்ன பிரசங்கம் பண்ணார்? அதுதான் தெரில. நானும் யோசிச்சு பார்க்குறேன், அந்த பாயிண்ட் மட்டும் வரமாட்டேங்குது. இதுதான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க ஆண்டுடைய வார்த்தை கேட்கிற விதம். அப்போ இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை உள்ளே போகணும்னா நம்முடைய இருதயம் திறக்கப்பட வேண்டும். இது மிக முக்கியமானது. லீதியாளினுடைய உள்ளத்தை கர்த்தர் திறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்தில் வரும் பொழுது நம்ம ஒரு ஜபத்தோடு வரணும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எனக்குள்ளே போகிறதுக்கு என் இருதயத்தை நீர் திறந்தரலும் அப்படின்ற ஒரு ஜபத்தோடு வரணும். அல்லேலூயா. அந்த ஜபம்தான் இந்த அந்த அந்த இருதயம் திறக்கப்பட்ட போது அவள் ஆண்டவரை விசுவாசித்தாள். அல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ள வரும்போது யோவான் சொல்றாரு, உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நான் விசுவாசித்தால் நான் சாதாரணமானவனாக அல்ல, ஒரு விசேஷமான மனிதனாய் மாறுகிறேன், உலகத்தை ஜெயிக்கிறவனாய் மாறுகிறேன். இன்றைக்கு அருமையான தேவஜனமே, நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கும்போது அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்றும் அவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றும் விசுவாசிக்கிறவர்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த விசுவாசம் நமக்குள்ளே வருமானால் நமக்குள்ளே நடக்கிற ஒரு 3 காரியம், அந்த விசுவாசம் எதெல்லாம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது அப்படின்றத நம்ம பார்ப்போமானால், யோவான் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிற அந்த ஆண்டவர் இந்த மார்த்தாள் இடத்துல சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். வாசிங்க 25வது வசனம். அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. இந்த விசுவாசம் என்ன பண்ணுகிறது பாருங்க, மரணத்தையும் ஜெயிக்கும். சொல்லுங்க பார்க்கலாம், மரணத்தையும் ஜெயிக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், நிறைய நேரங்களில் இந்த மரணத்தை குறித்து நாம் பார்க்கும்போது என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறோமே, இந்த வார்த்தையை உலக பிரகாரமான மரணத்தோடு நாம் சேர்த்து விடுகிறோம். அது மரணம் அல்ல. நிறைய நேரங்களில் நம்ம இந்த உலக பிரகாரமான மரணத்தை மரணம் என்று சொல்லுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அது நித்திரை என்று சொல்லுகிறது. அவங்க தூங்குறாங்க, அவங்க உலகத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த ரெஸ்ட் எடுக்கிறவனை உயிர்ப்பித்து திரும்பவும் தம்மோடு கூட சேர்க்கும்படி ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. மரித்தாலும் பிழைப்பான். ஒருத்தர் சொன்னார், ரட்சிக்கப்படாதவனுக்கு ஒரே மரணம் இல்லை, ரட்சிக்கப்படாதவனுக்கு 2 மரணம், ரட்சிக்கப்பட்டவனுக்கு 1 மரணம் இல்லை. ரட்சிக்கப்பட்டு விட்டால் இந்த உலகத்தில் நம்ம கண்ணை மூடுறோம் பாருங்க, அதுதான் மரணம். அதன் பிறகு நமக்கு நித்தியமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார், அதுக்கு முடிவே கிடையாது. ஆனால் ரட்சிக்கப்படாத மனிதனுக்கு 2 மரணம், ஒன்று உலகத்திலையும் மரிக்கிறான், 2வது நித்திய மரணமாகி அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே போய் பங்கடைகிறான். அப்போ நம்ம எல்லாரும் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய விசுவாசத்தில் வளரும்போது நம்முடைய வாழ்க்கையில பாவம் கொண்டு வந்த அந்த மரணத்தை நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. 2வது சொல்லுகிறது, மார்க்குவின் சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்திற்கு வந்தீர்களானால் அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லித் தருகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். விசுவாசிக்கிறவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். வாசிங்க 16, 17, 18வது வசனம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள்,
நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அருமையானவர்களே, முதல்ல விசுவாசம் மரணத்தை ஜெயிக்கிறது, ரெண்டாவது விசுவாசம் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறது. அல்லேலூயா. இயேசுவின் மேல விசுவாசம் எல்லாம் தெரிஞ்சிருக்குது, நல்ல பைபிள் படிக்கிறோம், நல்ல ஜெபம் பண்ணுறோம், நல்ல பிரசங்கம் பண்ணுறோம், ஒரு சிலர்லாம் பேச விட்டால் மணிக்கணக்காக பேசுவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்க நம்ம அவரை விசுவாசிச்சிட்டோன்னா இன்னும் பெரிய காரியங்களை நாம் செய்வோம். ஆண்டவர் சொல்கிறாரு, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்போ ஆண்டவர் ஒரு நாளும் சும்மா சொல்ல மாட்டார், போற போக்கில் சொல்லிட்டு போயிடுவார். அப்படி இல்லை, அவர் நடக்கிறது தான் சொல்லுவார். அப்போ நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். விசுவாசிக்கிறவர்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள், மரணத்தை ஜெயிக்கிறவர்கள், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர்கள். அது மாத்திரமல்ல, இந்த விசுவாசிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் பார்ப்போமானால், யோவானின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பவும் ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறார். வாசிங்க 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆண்டவர் மூணாவது சொல்லித்தராரு, என்னை விசுவாசித்தால் நீ பெரிய காரியங்களை செய்வாய், கிரியைகளை செய்வாய். எப்படிப்பட்ட கிரியைகள்னா என்னை போல செய்வான். வேதம் சொல்லு, நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். அதோட நிறுத்தல, இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று ஆண்டவர் சொல்றார். அதையும் நீங்க பார்த்தீங்கன்னா சாதாரணமான வார்த்தை அல்ல. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா ஒரு முறை மெய்யாகவேனாலே ஆண்டவர் மாற்ற மாட்டார்னு தெரியும். 2 முறை மெய்யாக அப்படின்னு சொன்னார்னா அது உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தை. அப்ப இந்த இடத்துல சொல்லுகிறது, யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் இயேசுவை போல கிரியை செய்வாங்க, அதை விட பெரிய கிரியைகளையும் செய்வார்கள். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கற்றுத்தருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீ முதல்ல விசுவாசித்தால் எப்படி இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கணும், இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் நமக்குள்ளே உறுதிப்படும் போது, ஒன்று மரணத்தை ஜெயிக்கிறோம், ரெண்டாவது பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறோம். நம்முடைய கிரியைகள் இயேசுவின் கிரியைகளாக இருக்கும், அதை விட பெரிய கிரியைகளை நாம் செய்வோம். அல்லேலூயா. அதே போல இந்த இடத்துல 2வது ஒரு வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லிட்டு ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகள். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருந்தால் அவருடைய சுதந்திரராய் இருக்கிறோம் என்று பவுல் சொல்றார். நாம் அவருடைய பிள்ளைகளானால் அவருடைய சுதந்திரர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம ஊர்ல நடக்குது பாருங்க, ஒரு போலீஸ்காரர் சொன்னாரு, இப்பெல்லாம் கொலை கொள்ளையை விட இடம் பறிக்கிறது பெரிய பாடா இருக்குது. ஏன்னா நிலத்தினுடைய ரேட்டு கூடிக்கிட்டே போகிறதுனால அங்கங்க ஒரு அடி நிலத்துக்கு எவ்வளோ போராட்டம் நடக்குது தெரியுங்களா? எங்க அப்பா சொத்து, எங்க தாத்தா சொத்து, எங்க அம்மா சொத்து, இல்லை இப்படியெல்லாம் போராட்டம் நடக்குது. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஒரு சொத்து இருக்குது. என்ன தெரியுமா? நான் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாறினால் அவருடைய எல்லா மேன்மையும் அவருக்கு உண்டான எல்லா நன்மையும் எனக்கு சொந்தமாகிறது. அல்லேலூயா. என்னப்பா நீங்கள் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா ஐயோ அந்த மாதிரிலாம் எங்களுக்கு வேணாங்கன்ற மாதிரியே இருக்குது. தைரியமாக சொல்லுங்கள், ஆண்டவரே உங்களுடையதெல்லாம் என்னுடையது இல்லை. அப்பா சொல்கிறாரு மூத்த குமாரனை பார்த்து, மகனே நீ எப்போது என்னோடு இருக்கிறாய், எனக்குரியதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே
நீ சாதாரணமான ஆள் இல்லை, என்னுடைய எல்லா நன்மையும் மேன்மை உனக்கும் சொந்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை குறித்து நாம் பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்டவராய் வாழ்ந்தார் என்று நாம் பார்ப்போமானால் வெளிப்படுத்தல் 3:21 ஆண்டவர் சொல்றாரு, நான் ஜெயம் கொண்டு. அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர்? ஜெயித்த தேவன், உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். யோவானின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே சொல்லுகிறது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ ஆண்டவர் சொல்லி தருகிற ஒரு காரியம் தெரியுமா? நான் ஜெயித்திருக்கிறேன், உலகத்தை மேற்கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது அப்படி என்ன அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 54, 55வது வசனத்தில் சொல்றார், அவர் மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தார். அதுவரைக்கும் மரணம் மனிதனை ஆட்கொண்டிருந்தது, அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. பைபிள் சொல்லுது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒன்று தெரிஞ்சுங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் மரணத்தை பார்த்து பயப்படுறவங்களே கிடையாது. உண்மைதானா? நம்ம எப்படியோ தெரில. மார்ட்டின் லூதர் தன்னுடைய மரண படுக்கையில் இருக்கும்போது அவருடைய குடும்பத்தின் மக்கள் சூழ்ந்து நின்று அழறாங்க. அவருடைய மரண நேரம் அழறாங்க. அவர் சொன்னாராம், அழாதீங்க, எனக்காக அழாதீங்க. சிங்காசனத்தில் இருக்கிற அந்த ராஜா என் ஆண்டவர் எழும்பி நின்று இருக்கிறார். அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார், என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. எனக்கு ஒரு முடிசூட்டு விழா நடக்க இருக்கிறார். என்ன விழா? மரணத்தை அவர் எப்படி பார்க்குறாரு? முடிசூட்டு விழா நடக்க இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இப்போ சமீபத்தில் இறந்து போன பில்லி கிரகாம் சொல்கிறாரு, நான் செத்தன்னா ஒரே ஒரு காரியம் நடக்கும். என்ன தெரியுமா? என் அட்ரஸ் மாறும். இதுவரைக்கும் எனக்கு அட்ரஸ் உலகத்தில் இருந்தது, இனிமேல் என்னுடைய அட்ரஸ் பரலோகத்தில் இருக்கும். அல்லேலூயா. அவ்வளோதான். நான் அங்கே போகிறேன், அவருடைய சமூகத்தில் என்னுடைய வீடு இடம் மாறுது, நான் அங்கே போகிறேன். அப்போ மரணம் என்பது கிறிஸ்தவங்களுக்கு பயத்தை கொண்டு வருகிறது அல்ல, அது ஜெயத்தை கொடுக்கிறது. ஏன் தெரியுமா? அந்த மரணத்தை ஜெயித்தவர் நம்ம அப்பா. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நான் அவரை உறுதியாய் பற்றி கொள்வோமானால் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த உலகத்தில் நான் கண்ணை மூடினேன்னா அந்த மறுமைக்குள்ளே கண்ணை திறப்பேன், அவரோடு கூட நித்தியமாய் வாழ்வேன். இல்லை, நித்தியமாய் வாழ்வேன். இந்த கொஞ்ச நேரம் நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடம், ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்க, இங்கேயே பசி தாகமெல்லாம் நமக்கு மறந்து போகுதுன்னா, எப்போதும் கர்த்தரை துதிக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போனோன்னா நம்ம வாழ்நாள் முழுவதுமே எந்த பசியும் கிடையாது, தாகமும் கிடையாது, கண்ணீர் கிடையாது, வெயிலாவது உஷ்ணமாவது படுவது கிடையாது. ஆண்டவரோடு கூட நடக்கிற அந்த நித்திய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றாரு வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், நான் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அப்போ உலகத்தை ஜெயித்த ஒரு ஆண்டவர்ல, உலகத்தை ஜெயித்த ஒரு ஆண்டவர், அவருடைய அந்த சுதந்திரத்தை நமக்கும் அவர் தருகிறார். ரெண்டாவது, இயேசுவை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 10வது 11வது வசனம் என்ன சொல்லு தெரியுமா? இயேசு பிசாசை ஜெயித்தார். அல்லேலூயா. இயேசு பிசாசை ஜெயித்தார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் என்ன செய்கிறோம் தெரியுமா? பிசாசை பார்த்து பயப்படுறோம். உலக மனிதர்களை விட, நான் யாரையும் குறையா சொல்லலை, உலக மனிதர்களை விட பிசாசை நம்புறவங்க யார் தெரியுமா? இதை விட வேடிக்கை என்ன அப்படின்னா, மந்திரக்காரங்கிட்ட போறவங்க நம்ம ஆளுங்க தான். சூனியம் பண்ணுறேன், மந்திரம் பண்ணுறேன், நிறைய நேரங்களில் பிசாசை ரொம்ப நம்புறவங்க யார் அப்படின்னா கிறிஸ்தவங்க தான். ஆனால் இன்னைக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கற்றுத்தர்றார். நான் யார் தெரியுமா? நான் பிசாசை ஜெயித்தவன். நீ பிசாசை அண்டி பிழைக்கிறவன் அல்ல, பிசாசை மிதித்து மேற்கொள்கிறவன். அல்லேலூயா. கிறிஸ்தவங்க யாரு? பிசாசை மிதித்து மேற்கொள்கிறவர்கள். ரோமரின் புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் 16ஆம் அதிகாரத்தில் அவர் அருமையான ஒரு வார்த்தையை சொல்றாரு. 20வது வசனத்தில், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அல்லேலூயா. நீங்களும் நானும் யாரு அப்படின்னா சாத்தானை காலின் கீழே நசுக்குகிறவர்கள். அல்லேலூயா.
என்ன இவ்வளோ பயந்து பயந்து அல்லேலியா சொல்லுங்க, எதுக்கு வீணம்பு? அல்லேலியா சொல்லிட்டா வீட்டுக்கு வந்துட்டான்னா என்ன பண்ணுறதுன்றீங்களா? அல்லேலுயா சொல்லுங்க, அது சாத்தானை துரத்தும். அல்லேலுயா. ஆமாம், இன்னைக்கு நிறைய நேரங்களில் நமக்கு ஒரு தைரியம் வேணும். பிசாசை நான் மேற்கொள்ளுவேன், எனக்கு எதிராக எழும்புகிற எப்பேற்பட்ட சத்துருவின் வல்லமைகளையும் நான் முறியடிப்பேன். இந்த தைரியம் நமக்குள்ள வரணும். இன்னைக்கு அருமையானவர்களே, இந்த உலக மனிதர்கள் ஒருவேளை பிசாசை பார்த்து பயப்படலாம், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது, எதிர்த்து நிற்கணும். பைபிளில் தான் சொல்லுது, பாவத்துக்கு விலகி ஓடுங்கன்னு சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லுது. நம்ம செஞ்சிருக்கிறோமானா இல்லை. நிறைய நேரங்களில் பாவத்துக்கு நான் எதிர்த்து நிற்பேன், என்னால் அது எதிர்த்துற முடியா, ஜெயிச்சிட முடியான்ட்டு பிசாசுக்கிட்ட போய் விழுந்துடுறோம். இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சுங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு தம்பியை கேள்விப்பட்டேன், 3வது படிக்கிற பையன். அவனுடைய சித்தப்பாவுக்கு பிசாசு பிடிச்சிச்சு. அதுவும் சாதாரணமானது இல்லை, பத்ரகாளி. இது என்ன பண்ணுது, ஏறக்குறைய ஒரு மாசமாக அவங்க சித்தப்பாவை போட்டு அலட்டி எடுத்துக்கிடுது. அந்த பிசாசு சொல்லுது, என்ன ஜீசஸ் கால்ஸுக்கு கூப்பிட்டு போ, அங்கே போனால் தான் போவேன். அங்கே போய் ஜெபம் பண்ணும்போது அங்கேருந்து சொல்லுது, என்ன ஜீவானந்தம் கிட்ட கூப்பிட்டு போ, அங்கே போனால் தான் போவேன். அப்புறம் ஏஜி சர்ச்சுக்கு கொண்டு போவாங்க, அங்கே போனால் தான் போவேன். கடைசியாக நம்ம இசிஐ சர்ச்சு சொல்லுது, அங்கே போனால் தான் போவேன். இப்போ இசிஐ சர்ச்சுக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஒரு வாரமாக அங்கே ஜெபம் நடக்குது அவருக்கு. அப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, இந்த பையன், பாதிக்கப்பட்ட பையனுடைய அண்ணனுக்கு 3வது படிக்கிற ஒரு பையன், இந்த பையனுக்கு என்ன யோசிச்சானே தெரில, இந்த பிசாசை ஆடும்போது இவன் அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு நின்னவன் இந்த பிசாசை பார்த்து சொன்னானா, இயேசுவின் நாமத்தினால போ பிசாசை. நான் அது நேர் முழங்காலில் நின்று வாயில் வான்னு அடிச்சின்னு அது சொல்லிச்சான், எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் என்னை பார்த்து சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்குறானுங்க, இந்த சின்ன பையன் இயேசுவின் நாமத்தினால போன்னு சொல்லி என்ன இவன் இவ்வளவு கேவலப்படுத்திட்டான், இதுக்கு நான் செத்து போகிறதே நல்லா இருக்கும்னுச்சான். சரிங்களா? அப்போ ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் நானும் விசுவாசித்தால், அவரை ஏற்றுக்கொண்டால், நமக்குள்ள ஒரு அதிகாரத்தை கர்த்தர் தர்றார். என்ன தெரியுமா? நான் பிசாசை ஜெயித்தது போல நீயும் ஜெயிப்பாய். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீ வெற்றி பெறுவாய். அல்லேலூயா. எதன் மேல? முதல்ல மரணத்தின் மேல வெற்றி, 2வது பிசாசின் மேல வெற்றி. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது 3வது ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது. 10:38 வாசிங்க. அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், 3வது, இயேசு வியாதி, பிசாசு இவைகளை ஜெயித்த கர்த்தர். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அவரை ஏற்றுக்கொண்டால், விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டால், அவருடைய பிள்ளைகளாக நாம் இருந்தால், அவருடைய எல்லா சுதந்திரமும் நமக்கு சொந்தம். 3வது வேதம் சொல்லுகிறது, அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும், வல்லமையாய் அவர் அற்புதம் செய்து வியாதிகளை குணமாக்குகிறவராயும் அவர் சுற்றி திரிந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட ஆண்டவருடைய நாமத்தினால வியாதிகளையும் பிசாசையும் மேற்கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு ஐயா சொன்னார், எனக்கு சுகர் வந்துச்சுன்னா நான் செக் பண்ணுவேயா, சுகர் வந்துச்சுன்னு உடனே ஆண்டவர் சமூகத்தில் போய் நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரை, என்கிட்ட என்ன குறை இருக்குது சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன், இந்த சுகர் இனி எனக்கு வரக்கூடாது. அவர் சொன்ன ஒரு அற்புதமான சாட்சி என்ன தெரியுங்களா? எனக்கு இதுவரைக்கும் சுகர் வந்ததே கிடையாதுயா. எப்பெல்லாம் அது சுகர் பார்டரில் வருதோ ஆண்டவர் சமூகத்தில் போய் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் எனக்கு சுகம் தருவார். வியாதியே எனக்கு வரல, இதுவரைக்கும் நான் மாத்திரை போடலன்னார். ஆச்சரியமான ஒரு வார்த்தை. இன்னைக்கு அருமையானவர்களே, நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, அவர் வல்லமையாய் ஆவியானுடைய வல்லமையில நிறைந்து பிசாசுகளை துரத்துகிறவராகவும் வியாதியில் அகப்பட்டவர்களை விடுதலை ஆக்குகிறவராகவும் அவர் சுற்றி திரிந்தது போல நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை விசுவாசித்து அந்த வல்லமையை நீங்கள் நானும் சுதந்தரிக்கணும். ஆண்டவரே, வியாதியை மேற்கொள்ளுகிற,
பிசாசை மேற்கொள்ளுகிற அந்த வல்லமை எனக்கு தாரும். வியாதி நம்மை தொடாதபடி கர்த்தர் பாதுகாக்க வல்லவர். சாக கிடக்கிறவனே உயிரோடு எழுப்புறவராக இருந்தா ஆண்டவர் நம்மை சுகமாக்க மாட்டாரா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் திரும்ப 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 நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? என் ஆண்டவர் வியாதியை மேற்கொண்டது போல என்னையும் வியாதியை மேற்கொள்ள வைப்பார். சொல்லி பாருங்க, அற்புதங்கள் நடக்கும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் என்னுடைய பிள்ளையாய் இருக்கிறாய். நான் எப்படிப்பட்டவர்? விசுவாசத்தினாலே மரணத்தை ஜெயித்தவர். விசுவாசிக்கிறவனுக்கு அடையாளங்களை செய்யும் அதிகாரத்தை கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவனுடைய கிரியைகள் அவருடைய கிரியை போல இருக்க, அதை விட பெரிய கிரியைகளை அவர்கள் செய்வார்கள். அதில் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய எல்லா அதிகாரங்களும் வல்லமைகளும் உனக்குரியது. அதை நாம் சுதந்தரித்து கொண்டு கர்த்தருக்கென்று வாழும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை கொண்டு மகிமைப்படுவார். அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நீர் தேவனுடைய குமாரன் என்றும் மரித்து உயிர்த்தெழுந்தவர் என்றும் நான் உம்மை விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கும் தருகிற ஒரு வாக்குத்தத்தம். அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும், மரணத்தை ஜெயிக்கும். அந்த விசுவாசம் அடையாளங்களை அற்புதங்களையும் செய்யும். அந்த விசுவாசம் இயேசுவை போல அதைவிட மேலாக நாம் கிரியை செய்வதற்கு அது நம்மை வழி நடத்தும். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு விஷயம் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உம்மை போல நான் வாழணும். ஆண்டவரே, உம்மை போல வெற்றி பெற்ற வாழ்க்கை வாழணும்ப்பா. மரணத்தின் மேலே வெற்றி, பிசாசின் மேலே வெற்றி, வியாதியின் மேலே வெற்றி பெற்றவர்களாக நாங்கள் வாழ எங்களை நடத்தும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து நீர் உம்முடைய வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உம்மை நாங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள வரும்பொழுது அது உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம். அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள இருந்தால் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறதுனால உம்முடைய மொத்த சுதந்திரமும் எங்களுக்கும் சொந்த. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் தியானித்தது போல நீர் எப்படி மரணத்தை ஜெயித்தீரோ அதே போல நாங்களும் மரணத்தை ஜெயித்தவர்களாய், நீர் எப்படி பிசாசை ஜெயித்தீரோ அதுபோல நாங்களும் பிசாசை ஜெயித்தவர்களாய், நீர் எப்படி வல்லமையாய் ஆண்டவருடைய வல்லமையினால் நிரம்பி வியாதிகளை குணமாக்குகிறவராகவும் பிசாசின் பிடியில் இருந்தவர்களை குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தீரோ அதே போல எங்களையும் நீர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா சூழ்நிலைகளையும் நீர் ஆளுகிறதுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து நீர் நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.